ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 18வது அத்தியாயம், அதாவது 6வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் பார்க்குறோம். அதிதி திதியினுடைய வம்சாவளியை பார்க்குறோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி சார்ட் எழுதிட்டேன்னா அதில் நீங்கள் போய் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போது சுகாச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சவிதாவினுடைய மனைவி, அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகங்கள், அதாவது கிட்டத்தட்ட 7-8 ஸ்லோகங்கள் வரைக்கும் நிறைய, அதாவது வம்சாவளியில் பிறக்கின்ற பரம்பரையை தான் சொல்லிட்டு இருக்கார். அதில் அவர் ஆரம்பிக்கிறார் சுகாச்சாரியார். பிருஷ்ணிஸ்து பத்னி சவித்துகோ, பிருஷ்ணியினுடைய மனைவி, அதாவது சவிதாவினுடைய மனைவியான பிருஷ்ணி சாவித்திரிங்கிற பெயர் கொண்ட மந்திரத்தையும் 3 வியாகிருதிகளையும் ரிக்யஜுர் சாமம் என்ற 3 வேதங்களையும் காலை மாலையில் செய்கின்ற அக்னிஹோத்திரத்தையும் நிரூட பசுபந்தம்ங்கிற யாகத்தையும் சோமயாகம் சாதுர்மாசியம் என்கிற பர்வா தெரியும் இல்லையா, 4 பர்வா, அதாவது 2 பௌர்ணமி 2 பர்வானாலே 15 days அடங்குறது இல்லையா. அப்போது இது எல்லாம் குழந்தைகளாக பஞ்சமகா யஜ்ஞங்களையும் குழந்தைகளாக பெற்றெடுத்தாள். அதில் அவர் சொல்கிறார், பகனுடைய மனைவி சித்தி. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக படித்தல்னா உங்களுடைய அந்த பெயரெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இதெல்லாம் ஆல்ரெடி கூட பார்த்துருக்கோம். தாதாவினுடைய குஹோ, சினிவாலி, ராக, அனுமதிங்கிற மனைவிகள். அதில் யாருடைய மகன் என்கின்ற அந்த பரம்பரையை பற்றி சொல்லிட்டு இருக்கார். பிரம்மாவினுடைய மகனான பிருகு மகரிஷியை வருணனது மகனாக திரும்பியும் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இந்த ஊர்வசி மித்ரன் வருணன் வந்து ஊர்வசியை பார்த்து அவர்களுக்கு காம பெருக்கெடுத்து அவர்களுடைய வீரியம் நழுவியதை குடத்தில் வைத்தார்கள். அதுதான் அகஸ்திய முனிவராகவும் வசிஷ்ட முனிவராகவும் தோன்றினார்கள். அதிதியினுடைய 10வது மகன் மித்ரனின் மனைவி ரேவதி. அவருடைய புத்திரர்கள் உத்சர்கன், அரிஷ்டன், பிப்பலன் அப்படி சொல்லிட்டு அதிதியினுடைய 11வது மகன் இந்திரன். 10 குழந்தைகளை பற்றி சொல்லியாச்சு. 11வது இந்திரன். அவன் வந்து புலோமனின் மனைவியான சசிதேவியை திருமணம் செய்து கொண்டு ஜெயந்தன், ரிஷபன், மீட்வான் 3 குழந்தைகள். அதில் பலியினுடைய செருக்கை வந்து நீக்குவதற்காக பகவானே வந்து உப இந்திரனாக கசிவ முனிவரின் குமாரனாக அதிதியின் வயிற்றில் பகவான் அவதாரம் செய்தார். அவருடைய திருவிளையாடல்கள்லாம் இனி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்கிறார். அது கிட்டத்தட்ட அடுத்த 8வது அத்தியாயத்தில் வரும் இல்லையா. அப்போ கசிவ முனிவர் வந்து 2வது மனைவி இருக்கா. அவள் வந்து திதியின் வம்ச பரம்பரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வம்சத்தில் தான் பிரகலாதன், பலி சக்கரவர்த்தியெல்லாம் பிறந்தார்கள் அப்படின்னு. திதிக்கு ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன்னு 2 குழந்தைகள் இருந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லி, அந்த தனு வம்சத்தில் உதித்த கயாதுவை தான் இரண்யகசிபு இரண்யகசிபுவின் மனைவியானால் அவளுடைய தந்தை ஜம்பன். அதாவது அவர்கள் வந்து நம்ம கயாதுவை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அவளை போல் நல்ல ஒரு ஸ்திரீயை பார்க்க முடியாது. ரொம்ப அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனில் இருக்கிறச்சே நாரதர் வாமா அப்படின்னு கூப்பிட்டவுடனே நல்ல குருவாக வரித்து கொண்டு அவரோட கூட இருந்து பாகவதத்தையே கேட்டு அறிந்தாள். அவள் கருவில் இருந்த கர்ப்பஸ்ரீமானான பிரகலாதனும் கேட்டுக்கொண்டிருந்தான்றதுலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போது இங்கே வந்து ராகுவை பற்றி சொல்லி, அதுக்கப்புறம் ஹிராதனுடைய மனைவின்னு நிறைய பிள்ளைகளுடைய அவருடைய வம்சாவளிகள் எல்லாம் சொல்லின்னு இருக்கா. அதில் தேவியினுடைய வயிற்றில் தான் பலி மகா சக்கரவர்த்தி, பலியினுடைய மனைவி அர்ச்சனா, அவருடைய குமாரர்கள்னு சொல்லி அந்த அந்த வம்சாவளியெல்லாம் விவரித்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 19வது ஸ்லோகம் வரைக்கும். இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் தவிர திதிக்கு 49 புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேர் மருத்துக்கள். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாராயணத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இதெல்லாம் வந்துடும். அப்போது அவர் கேட்குறார், மருத்துக்கள் வந்து அசுரர்கள்னு சொல்கிறீர்கள், அவர் எப்படி தேவர்களாக நல்ல கர்மங்கள் செய்கின்றார்கள், எப்படி அவர்களுடைய இயல்பு மாறியது அப்படின்னு ரொம்ப அழகாக பரீட்சித்து கேட்கும். சூதர் இங்கே சொல்கிறார் சௌனகாதி முனிவர்கள்ட்ட. பரீட்சித்து ரொம்ப அழகாக கேள்வி கேட்டான். எவ்வளவு ஆழ்ந்த கேள்வி. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து சுகபிரம்மத்துக்கு சந்தோஷமாக எடுத்து அவர் சொல்கிறார். ஸ்ரீ சுகவாச்ச, பரீட்சித்து பகவானுக்கு, அதாவது பகவான் வந்து இந்திரனுக்காக தானே வாமனனாக அவதரித்தார். திதியின் பிள்ளைகளான இரண்யாக்ஷன், இரண்யகசிபு இருக்காளே, அவர்களையும் வதம் செய்தவர் பகவான் தானே. அப்போ வந்து இந்த இருவரும் வதம் செய்யப்பட்டதுனால இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுத்தான். யாருக்கு? திதி தாய்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுத்தான். இப்படி வந்து இவரெல்லாம் இவரை கொல்ல செய்வதற்கு காரணமாக இந்திரன் இருந்ததுனால இந்திரனை அழிப்பதற்காக எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவளுக்கு மனசு
அப்போன்னுட்டு அவள் என்ன பண்ணுறா, அதை மனசில் நிச்சயம் பண்ணிட்டு ரொம்பவும் பிரியமாக கஷ்யப முனிவர் இடத்துல பணிவிடை பண்ணுறார். கஷ்யப முனிவர் வந்து கொஞ்ச நாள் இருப்பார், கொஞ்ச நாள் அப்படி தேசாடின மாதிரி போயிடுவார். அப்படி இருக்கவர் அவர் இடத்துல ரொம்பவும் காதல் மிகுந்த பக்தியோடு அவருக்கு எல்லாம் உபச்சாரமெல்லாம் பண்ணவே, உடனே இவர் என்ன பண்ணிட்டார், அந்த தன்னிலையை மறந்துட்டு ஏவம் ஸ்ரீயா ஜடி பூதோ வித்வானபி விதக்தியா பாடமித்யாக யுவசோன்னா தச்சிரம் ஹி யோசிதி. அவர் என்ன சொல்லிட்டார், நான் உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன், உனக்கு என்ன ஆசையோ நான் அதை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லவே இவ சொல்கிறா. இவ உடனே என்ன பண்ணுறா, திதி தேவியை கொஞ்சம் பாராட்டி வேற பேச ஆரம்பிச்சிட்டார். நீ இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணுறியே ஒரு மனைவியினுடைய கடமையோட. அதனால இந்த இவளுடைய அழகை மெச்சி கொண்டு அவர் சொல்கிறார், உனக்கு நீ இவ்வளவு பணிவிடை பண்ணதுனால உனக்கு என்னெல்லாம் வேணுமோ சோகம் தொய ஆர்ச்சித்தோ பத்ரே மங்களமானவளே ஈதிருக் பாவேன பக்தியோடு நீ சென்னதுனால உனக்கு எல்லாம் கிடைக்கும், நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி தருகிறேன்னு சொன்ன உடனே இதுக்காக தான் காத்துட்டு இருந்தா திதி. உடனே திதிருவாச்ச திதி சொல்கிறா, இந்திரன் வந்து என்னுடைய குழந்தைகளை கொல்ல செய்து விட்டான், இரண்யகசிபு சொல்கிறான். அதனால அவனை கொல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மகன் எனக்கு வேணும், நீங்கள் அதை தாங்கோ. காதித்தௌ சுதௌ அமிர்த்தியும் மிருத புத்திராகாம் ஏனமே காதித்தௌ சுதௌ, எனக்கு வந்து ஒரு குழந்தையை தருவீர்களாகன்னு சொன்ன உடனே கஷ்யபருக்கு அப்படியே மனசு ஒரு கலங்கெடுத்து, அச்சோ நான் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இந்த மாதிரி இந்த மாயைங்கிறது அதை இல்லாமல் நான் இந்த புலன் இன்பத்துக்கு காரணம் கொடுத்து இவளுக்கு நான் இந்த வாக்கை வேற கொடுத்துட்டேனே, நான் எவ்வளோ முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் சுயபச்சாதாபப்படுறார். உடனே அவர் நினைக்கிறார், சரி நான் இவள் கேட்குறத வேற நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு யுக்தி பண்ணணும் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு அவர் சொல்கிறார். கஷ்யபமுனிவர் 45வது ஸ்லோகத்தில் புத்திரஸ்தே பவிதா பத்ரே, உனக்கு புத்திரன் உண்டாவான், அதுக்கு என்ன பண்ணணும், இந்திரஹா தேவ பாந்தாக சம்வத்சரம் விரதமிதம், ஒரு சம்வத்சரம் ஒரு வருட காலம் நீ விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லவும் திதி சொல்கிறா, அதுக்கு என்ன நான் தாராளமாக பண்ணுறேனே, என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க. பிரம்மன்னு ப்ரூஹி காரியாணி யானிமே, என்னென்னலாம் நான் செய்யணும், தாரயிஷ்யே விரதம் அப்படின்னு கேட்கவே கஷ்யபர் சொல்கிறார், நீ விரதத்தில் என்னவெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். உடனே ஓஹோ ஏதோ விரதம் போல் இருக்கு, அவள் இருக்கிறதுக்காக சொல்கிறான்னு நினச்சிக்கப்படாது. பாகவதத்தில் எல்லாமே நம்ம கொண்டவன படிப்பினைகள், நம்ம விரதம்னு சொல்லி நம்ம பண்ணுற அட்டகாசம் அராஜகத்தும் சொல்லவே மாளாது. சிலர் இது சாப்பிட்லன்னா வேறு என்னமோ சாப்பிட்டே தள்ளிண்டு, இல்லை இப்போ தூங்கக்கூடாதுன்னா ஏதோ சீரியலை பார்த்துண்டு ஏதோ ஒரு படத்தை பார்த்துண்டு, அந்த மாதிரி விரதம்னா நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம், அது கிடையாது. விரதம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. முதல்ல அவர் சொல்கிறார், இந்த விரத காலத்தில் நீ ந ஹிம்சியாத்து போத ஜாதானி, யாருக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் யாரையும் வந்து கோபப்படக்கூடாது, சாபம் கொடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது இல்லையா. நகம் அந்த தலைமுடியெல்லாம் வந்து அதெல்லாம் வெட்டக்கூடாது. நஷ்சின்கியான் நக ரோமானி அதெல்லாம் வெட்டக்கூடாது. வேண்டாத பொருட்களையெல்லாம் தொடக்கூடாது. தடாகத்தில் போய் குளிக்கக்கூடாது. நாப்சூசியான்னு குப்பியத்தை ந சம்பாஷத்தே துர்ஜனைகி, துர்ஜனங்களோடு இருக்கக்கூடாது. எப்படி வந்து அழகாக ஆண்டாள் வந்து சொன்னாள் இல்லையா திருப்பாவையில், 2வது வையத்து வாழ்வீர்கள் நாமம் பாவைக்கு இல்லையா, செய்யாதன செய்யும், ரொம்ப அழகாக சொன்னால் பாருங்க. அதே போல் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டோம், மற்றவர்களை பற்றி குற்றம் கூறுவது புறம் பேசுவதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, இங்கே அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அழுக்கான உடையெல்லாம் உடுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் உச்சிஷ்டம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக வெளியே போகிறச்சே அசுத்தமாக போகக்கூடாது, நீராடாமல் போகக்கூடாது. சந்தியா வேளையில் தலைமுடியை விரித்து போட்டுண்டு, இது இப்போது சந்தியா வேலைன்னு நாள் பூராவே இதான் நடந்துட்டுருக்கு. ரொம்ப அழகாக ரிசப்ஷன்னு கூப்பிட்டு அங்கேயும் தலை விரிச்சுன்னு தான் உட்காந்துட்டுருக்கா. அப்போது அங்கே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அமங்கலமான விஷயங்கள். மங்கள ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இருக்கணும், அது அணியாமல் இருக்கக்கூடாது. மேலே வந்து வஸ்திரம் போடாமல் இருக்கக்கூடாது, கால் அலம்பாமல் இருக்கக்கூடாது. வடக்கு மேற்கு திசையில் தலையை வச்சுன்னு படுக்கக்கூடாது. பிற ஆடவர்களோடு பேசக்கூடாது. காலை மேலே சந்தியா வேளைகளில் படுத்து தூங்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளவு அழகாக அவர் வந்து ஒன்றொன்றாக சொல்கிறார். தூய்மையான உடை உடுக்கணும், சுமங்கலிக்குள்ள மங்கள பொருட்கள் ஆபரணங்கள்லாம் அணியணும்,
அது மாதிரி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசு, விப்ரன், திருமகள் நாராயணனை பூஜிக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார், பூஜையை ஏற்று அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக. அதுக்கப்புறம் சுமலிங்கலி பெண்களுக்கு வந்து நல்ல மாலைகள், ஸ்ரீயோ வீரவதிஷ்சார்த்தேத்து ஸ்ரகந்த பலி மண்டனைகி, நல்ல வாசனையுள்ள பூமாலைகளை கொடுக்கணும். அப்புறம் சந்தன வாசனாதி பொருட்கள், நல்ல ஆகார ஆபரணங்களை எல்லாம் கொடுத்து பூஜை புரிய வேண்டும். கணவனை வணங்க வேண்டும். அவருடைய தேஜஸ் தான் தன் வயிற்றில் இருக்கின்றது என்றதை நினைத்து கொண்டு அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்ய வேண்டும். சாம்வத்சரம் புன்சவனம் விரதமேத விப்ளவி, இதுதான் கீவேர்டு. இந்த புன்சவனம்ங்கிறது தான் இந்த விரதத்துக்கு பேர். இப்படியெல்லாம் நீ பண்ணினேன்னா உன்னுடைய வயிற்றில் இந்திரனை எல்லாம் பதிக்கக்கூடிய ஒரு பிள்ளை தோன்றுவான்னு சொல்லிட்டார். இந்த ஸ்ரத்தையோடு சொன்ன உடனே இந்த ஸ்ரத்தையோடு நான் செய்கிறேன்னு அவ்வளோ ஆரம்பிச்சிட்டாலாம் திதி. இந்த திதி இப்படி தன்னுடைய பும்சவனம்ங்கிற அந்த விரதத்தை ஆரம்பித்து விட்டாள்னு யாருக்கு தெரிஞ்சுடுத்து? இந்திரனுக்கு. தன்னை அழிப்பதற்காகவாச்சேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மாறு வேடத்தில் திதியினுடைய ஆசிரமத்தில் இருந்து அவளுக்கு எல்லா விதமான வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்கான். குடமாட போய் பூக்களை பறித்து கொண்டு வரதும் அதுவும் இதுமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். ஏன்னா மானை வேட்டையாடணுன்னா மானை போல் மகுமூடி அணியிற மாதிரி, மிருகஹேவ மிருகாக்கிருதிகி. அதை போல் இவன் வந்து ஏதான விரதத்துலேருந்து தப்பு பண்ணிட்டான்னா நம்ம அப்படியானோ அந்த கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தைய வந்து நம்ம வதிச்சுடணுங்கிறதுக்காக இந்திரன் வந்து சூழ்ச்சி பண்ணுறதுக்காக அங்கேயே சுற்றி வந்துட்டுருக்கான். ஒரு டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப முறைப்படி தான் செஞ்சுட்டுருக்கா. ஏகதா சாத்து சந்தியாயாமுச்சிஷ்டா விரத கஷ்டிட்டா. சந்தியா வேளையில் ரொம்பவும் டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சுட்டாலாம் திதி தேவி. அந்த நேரம் பார்த்து இந்திரன் என்ன பண்ணால் தன்னுடைய யோக சக்தியினால் அவளுடைய கர்ப்பத்தில் நுழைந்தான். அங்கே பார்த்தா ஜகர்த்த சப்ததா கர்ப்பம் வஜ்ரேன கனகப்ரம், ரொம்ப அழகான அப்படியே ஒளி வீசுகின்ற ஒரு கரு இருந்தது. அது தன்னுடைய வஜ்ராயத்தினால அப்படி துண்டாக்கிட்டாங்க. உடனே அதெல்லாம் அழ ஆரம்பித்த உடனே மாரோதி அழாதன்னு சொல்லி அந்த 7ஐயும் திருப்பியும் ஒரு துண்டா அதை வெட்டினான். ஸோ 7 49. இந்த 7 கர்ப்பங்களும் வந்து கையை கூப்பின்னு கொடுத்தான். தே தமூச்சுக்கு பாட்டியமானாக சர்வே பிராஞ்சலையோ நிருப்ப நோ ஜிகாம்சி கிமிந்திர பிராதரோ மருதஸ்தவ. நாங்கள் பிராத்தா தானே, அது சொல்கிறதான். அந்த 7 கர்ப்பமும் கையை கூப்பின்னு சொல்கிறது, நான் பிராத்தா தானே. பிராத்தான்னா சகோதரன், மருத்துக்கள். அதுவே சொல்கிறது கிமந்திர பிராத்தரோ மருதத்தவ அப்படின்னு சொல்லி கேட்கச்சு. சிச்சோ இவா பிராத்தான்னு சொல்லிட்டாளே, சகோதரன் சொல்லிட்டாளே, அப்போ எனக்கு அவர்கள் வந்து சேவை செய்கின்றவர்கள்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணா, அந்த கரு, அதாவது பகவானுடைய கிருபையினால்தான் சாகாமல் அது பெருகித்துங்கிறத தெரிஞ்சுனுட்டான். எப்படி அஸ்வத்தாமனுடைய அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்திலிருந்து பகவான் தானே அங்குஷ்ட மாத்திரமாக இருந்து காப்பாற்றினார். அதை போல் அப்போ பகவானை ஆராதனை பண்ணியிருந்த காரணத்தினால திதி தேவி இந்த கரெக்டாக அந்த முடிய போகிற நேரத்தில் தானே இவன் உள்ள நுழைந்தான் அந்த 1 வருட காலம். அப்போது அந்த நேரத்தில் இருக்கிறதுனால பகவானுடைய கிருபையினால் அது வந்து உயிர் பெற்றது அந்த கரு. 49 மருத்துக்கள். அப்போ என்ன ஆயிடுது, 49 மருத்துக்கள் இந்திரனோட சேர்ந்து 50 பேருமா திதி தேவியின் முன்னாடி அவர்கள், அதாவது கண் விழித்து பார்க்குற திதி தேவி அவர்கள் முன்னாடி ஒளிமயமாக ஜோதிர்மயமாக இந்த 49 பேரும் இந்திரனோடு சேர்ந்து நிற்கிறான். நின்ற உடனே இந்திரனை பார்த்து இந்த பும்சான விரதத்தை ரொம்ப ஆவலோடு நான் பண்ணினே, அப்படி இருக்கிறச்சு எனக்கு எப்படி இப்படி 49 குழந்தைகள் வந்தது, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத, கதையை ரிஷா அப்படின்னு கேட்குறா திதி தேவி. அப்போ இந்திரன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி இந்த விரதம் என்றதை தெரிஞ்சு போடுத்து நான் கருவிலிருந்து 7 துண்டாக்கலாக்கினேன். அந்த 7 குழந்தைய எடுத்து மறுபடியும் அந்த 7ஐயும் துண்டாக்கணுன்னே இது 49 குழந்தையா எடுத்து, இது பகவானுடைய பூஜா பலனால் கிடச்சிது, ஸ்ரீமன் நாராயணனுடைய பலனால் கிடச்சிது. அதனால் இவர்கள், அதாவது இவர்கள் எல்லோரும், அதாவது பகவானுடைய அனுகிரகத்தினால் இவர்கள் உயிர் பெற்றார்கள். பகவான் தன்னையே தந்து விடுகின்ற பகவான் வந்து இவர்களை காப்பாற்றினார்.
அதனால் தாயே நான் வந்து தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை பொறுத்தருளுங்கள். சந்து மர்ஹசி மாத துவம் திஷ்டியா கர்ப்போ மிருதோதிதக, நான் வந்து கர்ப்பத்தை வந்து கலைப்பதற்காக அப்படி செய்தேன். இந்த 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 கருவில் இருந்த ஒரு விதத்தில் இருந்தாலும் இப்போ மங்களமாக எல்லோரும் உயிர் பெற்றார்கள்னு சொல்லவே ஸ்ரீ சுகவாச்ச சுகாச்சாரியர் சொல்கிறார். திதிதேவி இந்திரானுடைய அந்த உண்மையான விஷயத்தை சொன்ன உடனே அவளுக்கு மகிழ்ச்சியானது. எல்லோரும் திதி தேவியினிடத்தில் வணங்கிவிட்டு தன்னுடைய இந்திரனோடு, அதாவது பிராத்தாவோடு சேர்ந்து சென்றார்கள் அப்படின்னு. இதுதான்ப்பா மருத்கணங்கள் பிறந்த ஒரு வரலாறு. ஏவம் தே சர்வமாக்கியாயுதம் யன்மாம் தம் பரிப்ரச்சசி மங்களம் மருத்தாம் ஜன்ம கிம் பூய கதையாமி தே. பார்த்தியா, இதான் மருத்கணங்கள். இதை பற்றி நான் சொன்னேன். இது பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய சரிதம்னு சொல்லி அவர் இன்னும் என்ன வேணும், கிம் பூயக கதையாமிது, இன்னும் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேளு, நான் சொல்லுவேன் அப்படின்னு முடிக்கிறார் 78வது ஸ்லோகத்தில். கொஞ்சம் பெரிய அத்தியாயம்தான் 19வது அத்தியாயம், 18வது அத்தியாயம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஹரி ஓம். அத षष्ठस्कन्धे 18 श्रीशुकोवाच प्रश्नस्तु पत्नी सविदुः सावित्रीं व्याहृतिं त्रीम् अग्निहोत्रं पशुं सोमं चातुर्मास्यं महामकान् सिद्धिर्भगस्य भार्याङ्ग महिमानं विपुं प्रभुम् आशिषं च वरारोहां कन्यां प्रासूदसुहृदां धादुक्कुः सिनीवाली रागा च अनुमतिस्तथा सायं दर्शमदप्रातः पूर्णमासम् अनुक्रमात् अग्नीन् पुरुष्यान् दत्त क्रियायां समनन्दरः चर्षणी वरुणस्यासीत् यस्यां जातो भृगुः पुनः वाल्मीकिश्च महायोगी वल्मीकादभवत् किल अगस्त्यश्च वसिष्ठश्च मित्रावर्णयो ऋषि रेदस्येषि चतुः कुम्भे उर्वश्याः सन्निधौ धृतं रेवध्या मित्र उत्सर्गम् अरिष्टं पिप्पलं यदात् पौलोम्याम् इन्द्रादत्त त्रीन् पुत्राणि ऋषिणः श्रुतं जयन्तं वृषभं ताद तृतीयं मीटुषं प्रभो उरुक्रमस्य देवस्य माया वामनरूपिणः कीर्तौ पत्न्यां बृहश्लोकः तस्यासन् सौभगादयः तत्कर्म गुणवीर्याणि काश्यपस्य महात्मनः पश्चात् वक्ष्यामहे अदित्यां यथैवावततारः अध कश्यपधायाधान् धैधेयान् कीर्तयामि ते यत्र भागवतः श्रीमान् प्रह्लादो बलिरेव च निधेर्ध्वावेव धायाधौ दैत्यधानवबन्धितौ हिरण्यकशिपुर्नाम हिरण्याक्षकीर्तितौ हिरण्यकशिपुर्भार्या कयाधुर्नाम धानवी जम्बस्य तनया दत्ता सुषवे चतुरः सुतान् संह्रादं प्रागनुह्रादं ह्रादं प्रह्लादमेव च तत्स्वसा सिंहिका नाम राहुं विप्रचितो गृहीत् शिरोहरत्यस्य हरिः चक्रेण पिबदो मृतं संह्रादस्य कृतिर्भार्या असूदपञ्चजनं ततः ह्रादस्य धमनिर्भार्या सोथवाधापिमिल्वलं यो अगस्त्याय त्वदितये पेचे वाधापिमिल्वलः अनुह्रादस्य सूर्म्यायां बाष्खलो महिषस्तथा विरोचनस्तु प्राह्राधि देव्यास्तस्याभवद्बलिः भानज्येष्ठं पुत्रशतम् अशनायां ततोऽभवत् तस्यानुभावः शुश्लोक्यः पश्चादेवापि दास्यते भान आराध्य गिरिशं लेभे तद्घनमुख्यतां यत्पार्श्वे भगवानास्ते हि अद्यापि पुरपालकः मार्दशदिदेः पुत्राः 40 त आसन्न प्रजाः सर्वे नीता इन्द्रेण सात्मदाम् राजोवाच कथं ते आसुरं भावम् अपोह्य उत्पत्तिकं गुरो इन्द्रेण प्रापिताः सात्म्यं किं तत्साधु कृतं हितैः इमे श्रद्धते ब्रह्मन् ऋषयो हि मया सह परिज्ञानाय भगवन् तन्नो व्याख्यातुमर्हसे सुतोवाच तद्विष्णुराधस्य सभाधरायिनिः वचो निशम्य आतृतम्
अल्पमर्तवत् सभाजयन् संनिवृतेन चेतसा जगाद सत्रायन सर्वदर्शनः। श्रीशुकोवाच हतपुत्रादितिः शक्रपाश्नि ग्राहेण विष्णुना मन्युना शोकदीप्तेन ज्वलन्ति पर्यचिन्तयत् कथानुप्राभ्रातृहान्तारम् इन्द्रियाराममुल्बनम् आक्लिन्न हृदयं पापं घातयित्वा शये सुखं कृमिविड्भस्म संन्यासीत् यशेषाभिहितस्य च भूतदृग्धत्कृते स्वार्थं किं वेद निरयो यतः आशासानस्य तस्येधं ध्रुवम् उन्नतचेतसः मदशोषक इन्द्रस्य भूयात् येन सुतो हि मे इति भावेन सा भर्तुः आचारा सकृत्प्रियं शुश्रूषयानुरागेन प्रश्रयेन धमेन च भक्त्या परमया राजन् मनोज्ञैर्वल्गुभाषितैः मनोजग्राह भावज्ञा सुस्मितापाङ्गवीक्षणैः एवं श्रिया झटीभूतो विद्वान् विविधक्तया भाडमित्याह विवशो न तच्चित्रं हि योषिते विलोकैकान्तभूतानि भूतान्याधौ प्रजापतिः श्रियं चक्रे स्वदेहार्धं यया पुंसा मदेर्हृदा एवं शुश्रूषिसस्तात् भगवान् कश्यपः श्रिया प्रहस्य परमप्रीतो धिदिम् आह अभिनन्द्य च कश्यपोवाच वरं वरय वामोरो प्रीतस्तेऽहमनिन्दते श्रिया भर्दरि सुप्रीते कः कामैः चागमः पतिरेव हि नारीणां दैवतं परमं स्मृतं मानसः सर्वभूतानां वासुदेवः श्रियः पदिः स एव देवतालिङ्गैः नामरूपविकल्पितैः युज्यते भगवान् पुंभिः स्त्रीभिश्च पतिरूपदृक् तस्मात् पतिव्रता नार्यः श्रेयस्कामाः सुमध्यमे यजन्ते अनन्यभावेन पतिमात्मानमीश्वरं सोऽहं त्वयार्चितो भद्रे ईदृग्भावेन भक्तितः तत्ते सम्पादये कामम् असदीनां सुदुर्लभम्। दिदिरोवाच वरदो यदि मे ब्रह्मन् पुत्रमिन्द्रः न वृणे अमृत्युं मृदपुत्राहं येन मे घातितो सुतो निशम्य तत्त्वचो विप्रो विमनाः पर्यदप्य अहो अधर्म सुमान्य अध्य मे समुपस्थितः अहो अध्येन्द्रियारामो योषिन्मय्येह मायया गृहीतचेदाकृपणः पदिशे नरगे ध्रुवं को अधिक्रमोऽनुवर्तन्त्याः स्वभावमिह योषितः दिङ्मां पदापुदं स्वार्थे यदहं ध्वजेन्द्रियः शरत्पद्मोत्सवं वक्त्रं वचश्च श्रवणामृतं हृदयं शूरधारभं स्त्रीणां को वेद चेष्टितं न हि कश्चित् प्रियस्त्रीणाम् अञ्जसा स्वाशिषात्मनां पदिं पुत्रं भ्रातरं वा नन्द्यर्थे घातयन्ति च प्रतिश्रुतं ददामीति वचस्तन्न मृषा भवेत् वदं नार्हति चेन्द्रोऽपि तत्रेदमुपकल्पते इति सञ्चिन्त्य भगवान् मारीच कुरुनन्दन उवाच किञ्चित् कुपित आत्मानं च विगर्हयन् कश्यपोवाच पुत्रस्ते भविता भद्रे इन्द्रः देवबान्धवः संवत्सरं व्रतमिदं यत्यन्यो धारयिष्यसि दिदिरोवाच धारयिष्ये व्रतं ब्रह्मण्य ब्रूहि कार्याणि यानि मे यानि चेह निषिद्धानि न व्रतं घ्नन्ति यानि तो कश्यपोवाच न हिंस्यात् भूतजातानि न शभेन्नानृतं वदेत् न छिन्द्यान्न रोमानि न स्पृशेत् यदमङ्गलं नाप्सुस्नायान्न कुप्येत न संभाषेथ दुर्जनैः न वसीधौधवासः सृजं च वितृदां क्वचित् नोचिष्टं चण्डिकान्नं च सामिषं वृषलाहृदं भुञ्जीदोदक्त्यया दृष्टं दिवेदञ्जलिना त्वपः नोचिष्टा स्पृष्टसलिला सन्ध्याया मुग्धमूर्धजा अनर्चिता संयदा वाक् नासंवीद बहिश्चरेत् नौधौधपादः प्रयता नार्ध्रपान्नो उदक्षिराः शयितनाभरङ्नान्यैः न नग्ना न च न सन्ध्ययोः दौदवासाशुचिर्नित्यं सर्वमङ्गलसंयुधा पूजयेत् प्रातरशात् प्राक् गोविप्रान् श्रियमच्युतं श्रियो वीरवतिश्चार्चेत् सृग्गन्धबलिमण्डनैः पदिं चार्च्योपतिष्ठेद ध्यायेत् कोष्ठगतं च तं संवत्सरं पुंसवनं व्रतमेतत्तवे प्लुतं धारयिष्यति चेत् तुभ्यं शक्रः भविता सुतः भाडमित्यभ्रे विप्रेत्यात दिधिराजन्महामनाः काश्यपं गर्भमादत्थ व्रतं चाञ्जो ददारस मातृश्वसुरभिप्रायमिन्द्राज्ञायमानद शुश्रूषणेन आश्रमस्तां दिदिं पर्यचरत् कविः नित्यं मनात्सु मनसः
फलमूल समेत कुशान् पत्रांगुर मृदोपश्च काले काल उपाहरत्येवं तस्य वृदस्ताय वृदचित्रं हरेर्नृप प्रेप्सो पर्यचर जिह्मो मृगहेव मृगाकृतिः नाद्य गच्छत् वृदचित्रं तत्परोद महीपते चिन्तां तीव्रां गतशक्र केन मे स्याच्चिवं विहाये गता सा तु सन्ध्यायाम् उच्छिष्टा वृदकर्षिता स्पृष्टा वार्यधौदाङ्घ्रिः सुष्वापविधिमोहिता लब्ध्वा तदन्तरं शक्रो निद्राबहृतचेतसः दिदेहे प्रविष्ट उदरं योगेशो योगमायया चकर्त शब्ददा गर्भं वज्रेण कनकप्रभं रुदन्तं सप्तदैगैकं मारोधीरिति तान् पुनः ते तमोचुः पाट्यमानाः सर्वे प्राञ्जलयो नृप नो जिगांससि जिकिमिन्द्र भ्रातरो मरोदस्तव मा वैष्टभ्रातरो मह्यं योऽयमित्याह कौशिकः अनन्यभावान् पार्षदान् आत्मनो मरुतां गण न ममार दिदेर्गर्भः श्रीनिवासानुकम्पया बहुधा कुलिशक्षुण्णो द्रौण्यस्त्रेण यथा भवान् सकृदृष्ट्वादिपुरुषं पुरुषो यादि साम्यदां संवत्सरं किञ्चिदूनं दिद्यायत हरिरर्चितः सूजिरिन्द्रेण 50 देवास्ते मरुतोपवन् व्यपोह्य मातृदोषं ते हरिणा सोमपाः कृताः दिदिरुत्थाय ददृशे कुमाराननलप्रभान् इन्द्रेण सहितान् देवी पर्यतुष्यत निन्दिता आदेन्द्रमाहताताहम् आदित्यानां भयावहम् अपत्यम् इच्छयन्त्यचरं व्रतमेतद् सुदुष्करम् एकः सङ्कल्पितः पुत्र सप्ता भवन् कथं यदि ते विदिनं पुत्र सत्यं कथय मां मृषा इन्द्रोवाच अम्बते अहं व्यवसितम् उपधार्यागतोऽन्तिकं लब्धान्तरोचितं गर्भम् अर्थबुद्धिर्न धर्मदृक् कृतो मे सब्ददा गर्भ आसन् सप्तकुमारकाः तेऽपि च एकैकशो वृक्नाः सद्ददानाभिमं हृरे ततस्तत्परमाश्चर्यं वीक्ष्यात्वसिदं मया महापुरुषपूजायाः सिद्धिः काप्यनुषङ्गिने आराधनं भगवत ईहमाना निराशिषः ये तु नेच्छन्त्यपि परं ते स्वार्थकुशला स्मृताः आराध्यात्मप्रदं देवं स्वात्मानं जगदीश्वरं को वृणीदे गुणस्पश्यं बुधः स्यान्नरगे बियत् ददिदं दौर्जन्यं द्वालिशस्य महीयसि शन्तुमर्हसि मादस्त्वं दिष्ट्या गर्भो मृतोतिदः श्रीशुकोवाच इन्द्रस्यापि अनुज्ञातः शुद्धभावेन तुष्टया मरुद्भिः सह तां नत्वा जगाम त्रिदिवं प्रभो एवं ते सर्वमाख्यातं यन्मां त्वं परिपृच्छसि मङ्गलं मरुतां जन्म किं भूयः कथयामि ते श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद हरि ओम सद्गुरु महाराज பாகவத ஆறாவது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயம் இதோடு 6வது ஸ்கந்தம் நிறைவு பெறுகிறது. இப்போ பும்சவனம்ங்கிற ஒரு அழகான விரதத்தை அவள் செய்தாள் திவி தேவின்னு சொன்னா இல்லையா, அதனுடைய செயல்முறையை பற்றின அத்தியாயம். ரொம்ப அருமையான அத்தியாயம், பரம மங்களத்தை தருகின்ற அத்தியாயம். இதை பார்க்கலாம். ராஜோவாச்ச பரீட்சித்து கேட்குறார், இப்போ இந்த பும்சவன விரதத்தை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். தஸ்ய வேதிதும் இச்சாமி ஏன விஷ்ணு பிரசீததி, பகவானை பிரசீதப்படுத்துகின்ற அந்த பும்சவன விரதத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன்னு சொல்ல உடனே ஸ்ரீசுகோவாச்ச சுகர் சொல்கிறார், சுக்லே மார்கசிரே பக்ஷே யோஷித் பர்துர் அனுஞயா ஆரபேத விரதமிதம் சார்வகாமிக மாதிதக. மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வளர்ப்பறையில் தொடங்குகின்ற இந்த பும்சவன விரதம் எல்லா விதமான காமனையும் நிறைவேற்றி தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல்ல மருத்கணங்கள் தோன்றி அந்த கதையை பிராமணர்கள் சொல்ல கேட்டு அவர்களிடத்தில் அனுமதி பெற்று ஸ்நாத்வா காலையில் எழுந்து காலை கடன்கள் முடித்து நீராடி ஆடை அணிகலன்களையெல்லாம் அணிந்து கொண்டு பகவாந்தம் ஸ்ரீயாசக பகவானே ஸ்ரீயின் அதாவது லக்ஷ்மி பிராட்டியோடு சேர்ந்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக அது எப்படியெல்லாம் அது சங்கல்பம் பண்ணி அதை பண்ணுறதுன்னு படிப்படியாக சொல்கிறார். பகவானே அலம் தே நிரபேட்சாய பூர்ண காம நமோசுதே மகாவிபூதி பதையே நமக சகல சித்தையே.
சகல சித்தியும் பெற்ற சகல சித்தியும் கொண்ட பகவானே உமக்கு நமஸ்காரம், எல்லாவித மனக்காமனைகளையும் நிறைவேற்றுபவரேன்னு சொல்லிட்டு அழகழகாக அவருடைய ஸ்துதி எல்லாவற்றிலும், அதாவது என்னெல்லாம் நான் ஒரு பககள் யாருக்கு இருக்கோ அவர் தான் பகவான் இல்லையா. இப்போ அவருக்கு கிருபை இருக்குது, தேஜஸ் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது இல்லையா, பெருமை இருக்குது, எல்லாவித குணமும் கொண்ட பகவானே நீரே எங்களுடைய பிரபுவாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான விஷ்ணு பத்னியை பற்றி திருமகளை பற்றியும் ஸ்துதி செய்து கொண்டு தாயினிடத்தில், லோகமாதாவான தாயினிடத்தில் எம்மிடத்தில் நீர் பிரீத்தியாக இருக்க வேண்டும், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று தாயையும் உபாசனை செய்து கொண்டு ஓம்ங்கிற பிரணவஸ்வரூபனான பகவானே அப்படின்னு சொல்லி என்னுடைய கைவசத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் கொடுத்து நான் அழகாக பகவானை ஸ்மரணம் செய்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும்னு சொல்லி அதெல்லாம் அர்க்கியம்பாதி மாஜமணியம் செய்து ஷோடசோபச்சாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவிசேஷம் தூ ஜுஹூயாதனலே துவாதசா ஊதிஹி ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகாவிபூதிப்பதையே ஸ்வாஹேதி இதை சொல்லிக்கொண்டு ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகா விபூதிப்பதையே ஸ்வாகான்னு சொல்லி பகவானை வணங்கி கொண்டு ஹவிசை அக்னியில் ஹோமிக்க வேண்டும். அதே 12 முறை செய்ய வேண்டும். அடுத்து 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பகவானை நித்தியமும் ஸ்ரீயம் விஷ்ணும் ச இருவரையும் சேர்த்து கொண்டு லக்ஷ்மி நாராயணனாக பகவானை பூஜிக்க வேண்டும். இப்படி பூஜை எல்லாம் செய்து கொண்டு பகவானிடத்தில் இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டு 10 முறை ஜபிக்க வேண்டும். அதற்கப்புறம் அந்த பகவானை விட்டால், அதாவது அவர் யாருக்கும் யுவாம் தூ விஸ்வஸ்ய விபூஹு இல்லையா, அவர் தானே அவரே விபுவாக பிரகிருதி காரணமாக இருந்த பகவானே, அந்த பிரகிருதி தலைவரான பகவானுக்கு நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டு திருமகளின் அழகான லக்ஷ்மி பிராட்டியினுடைய பெருமை எல்லாம் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும், அதாவது யாரெல்லாம் யதா யுவாம் திரிலோகஸ்ய யாரெல்லாம் இதெல்லாம் கேட்குறாளோ வரதோ பரமேஷ்டினோ ததா மம உத்தம ஸ்லோக சந்து சத்யா மகாசுஷக எல்லா விருப்பங்களும் நிறைவு பெறட்டும், வேண்டுவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற வள்ளலாங்க இருக்கின்ற பகவானின்னு சொல்லி லக்ஷ்மி நாராயணனை ஸ்துதி பண்ணி நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து பகவானுக்கு ஆச்சமனமெல்லாம் செய்து பூஜையை தொடர வேண்டும். ஸ்துதி செய்து கொண்டு பூஜையை தொடர வேண்டும். பூஜையை முடித்த உடனே பகவானாக சாட்சாத் தன்னுடைய கணவனையே பகவானாக நினைத்து அவருக்கு உண்டான கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு அவருக்கு பிரியமான விஷயங்களை எல்லாம் பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக தம்பதிகள்னால் என்ன பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து, மனைவி பூஜை பண்ண முடியலன்னா கணவன் இதை செய்ய வேண்டும். இது பகவானுடைய நாராயணனுடைய விரதம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். ரொம்ப அழகாக நடுவில் நம்ம விரதத்தெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ இந்த 12 மாதங்கள் இல்லையா, 1 வருட காலம் இதை பொழுது புலந்து நீராடி பகவானை பூஜை செய்து அந்த பாலில் அந்த சருங்கிற அன்னத்தினாலையும் நெய்யாலையும் பகவானை குறித்து நாமங்களை சொல்லி ஆகுதி செய்ய வேண்டும். இப்படி 12 அந்தணர்களுக்கு அரிசி உண்டி அளிக்க வேண்டும். இது நம்ம பண்ணுவோம் இல்லையா, இந்த ஒரு விரதம் முடிஞ்ச உடனே நம்ம பூஜை பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது போல் அவர் ரொம்ப அழகாக படிப்படியாக சொல்லி இவ்வளவு அருமையான, அதாவது வேள்வி நடத்தி கொடுத்த அந்த ஆச்சாரியருக்கெல்லாம் உணவு கொடுத்து எல்லோரும் சுற்றம் சூழ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து உண்ண கொடுத்து அந்த பாயசம் இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அந்த பிரசாதம் நல்ல புத்திரர்களை அளிக்க வல்லது அப்படின்னு சொல்லி பகவானோட இந்த பும்சவன விரதத்தை முறைப்படி செய்தான்னா என்னெல்லாம் நினைத்தார்களோ அது கிட்டும். அது மட்டும் இல்லை, பெண் செய்தாள்னா நிறைந்த செல்வம், நல்ல குழந்தை, புகழ், யசஸ், வீடு வாசல், சௌபாகியம் எல்லாமே கிடைக்கும். நீடூழி அவளுடைய கணவனும் நன்றாக வாழ்வான்னு சொல்லி பெண் செய்தால் கன்னியாச்ச விந்தேதன, கன்னியா பெண் செய்தால் அவளுக்கு நல்ல கணவன் கிடைப்பான். மகப்பேர் இல்லாதவர்கள் செய்தால் அவருக்கு குழந்தை கிடைக்கும்.
நீண்ட ஆயுள் உள்ள குழந்தை கிடைக்கும். அப்புறம் செல்வம் இருந்து சௌபாகியமே இல்லாதவளுக்கு சௌபாகியம் கிட்டும், அழகற்றவர்களுக்கு அழகு கிட்டும், நோயாளிக்கு நல்ல உடல் வலிமை கிட்டும். அதுபோல் இந்த அழகான இந்த வைதிக காரியங்களை, மங்களமான காரியங்களை படித்தால் பித்ரு தேவதைகளுக்கும் மிக்க மகிழ்ச்சியும் நிறைவும் கிட்டும் சொல்லிட்டு அவர்கள் இந்த வேள்விய முடியல இந்த விரதத்தை செய்வதனால எல்லாம் நல்ல விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருகின்றார்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், அதாவது எல்லா வேள்விக்கும் போக்தா யார்? பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் துஷ்டி ஆயிடுறார். துஷ்டாக பிரயச்சந்தி சமஸ்த காமான்னு, எல்லா காமங்களும் நிறைவேறும். புண்ணியங்களை, அதாவது கணங்களுடைய இந்த பவித்திரமான கதையை இது பிராட்டி செய்த இந்த பும்சவன விரதத்தை பற்றியும் நான் உனக்கு சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிற 19வது அத்தியாயம். இதோடு 6வது ஸ்காந்தம் முடிவு பெறுகின்றது. षोडविंशोऽध्यायः। राजोवाच व्रतं पुंसवनं ब्रह्मन् भवता यदुदीरितं तस्य वेदितुमिच्छामि येन विष्णुः प्रसीदति। श्रीशुकोवाच शुक्ले मार्गशिरे पक्षे योषिद्भर्दुरनुज्ञया आरभेत व्रतमितं सर्वकामिकमातितः निशम्य मरुतां जन्म ब्राह्मणाननुमन्त्र्य च स्नात्वा शुक्लदधी शुक्ले वसीदालङ्कृताम्बरे पूजयेत् भ्रातराशात् प्राक् भगवन्तं श्रिया सह अलं ते निरपेक्षाय पूर्णकाम नमोऽस्तु ते महाविभूतिपतये नमः सकलसिद्धये। यदा त्वं कृपया बुद्ध्या तेजसा महिनोजसा जुष्टैष गुणैः सर्वैः ततोऽसि भगवान् प्रभुः विष्णुपत्नी महामाये महापुरुषलक्षणे प्रियतो मे महाभागे लोकमातर्नमोऽस्तु ते। ओम नमो भगवते महापुरुषाय महानुभावाय महाविभूतिपदये सह महाविभूतिभिर्बलिमुपहरानिति अनेन अहरहर मंत्रेण विष्णोः युवाहनार्घ्यपाद्य उपस्पर्शन् स्नानवास उपवीत विभूषण गंधपुष्प धूपदीप उपहाराति उपचारांश समाहित उपाहरेत्। हविः शेषं तु जुहुयाः अनले द्वादशाहूदिः। ओम नमो भगवते महापुरुषाय महाविभूतिपतये स्वाहेति। श्रियं विष्णुं च वृधावाशिषां प्रभवोपौ भक्त्या सम्पूजये नित्यो यदि चेत् सर्वसम्पदः प्रणमे दण्डवत् भूमौ भक्तिप्रह्वेन चेतसा दशवारं जपेन्मन्त्रं तदस्तोत्रमुदीरयेत्। युवां तु विश्वस्य विभो जगत्कारणं परम् इयं हि प्रकृतिः सूक्ष्मा माया शक्तिर्धुरध्यया तस्याधीश्वरः साक्षात् त्वमेव पुरुषः परः त्वं सर्वयज्ञेयं क्रियेयं फलभुग्भवान् गुणव्यक्तिरियं देवी व्यञ्जगो गुणभुग्भवान् त्वं हि सर्वशरीर्यात्मा श्रीः शरीरेन्द्राशया नामरूपे भगवते प्रत्यय त्वमपाश्रयः। यथा युवां त्रिलोकस्य वरदौ परमेष्टिनो तदा मम उत्तमश्लोक सन्तो सद्या महाशिषः इत्यभीष्टोय व्रतं श्रीनिवासं श्रिया सह तन्निस्सार्योपहरणं दत्त्वा च मनमर्चयेत्। ततस्तुवीतस्तोत्रेण भक्तिप्रह्वेन चेतसा यज्ञोचिष्टम् अवग्राह्य पुनरप्यर्चयेत् हरिं पदिं च परया भक्त्या महापुरुषचेतसा प्रियैस्तैर्तैः उपनमेत् प्रेमशीलः स्वयं पदिः विप्रयात् सर्वकर्माणि पत्न्या उच्चावचानि च कृतमेकतैरेणेऽपि दम्पत्योरुभयोरपि पत्न्यां कुर्यात् अनर्हायां पदिरेदत् समाहितः। विष्णोर्व्रतमिदं विप्रन् न विहन्यात् कदञ्चन विप्रान् श्रियो वीरवतीः श्रगन्धबलिमण्डनैः अर्चेताहरहर्भक्त्या देवं नियममास्थितः उत्वस्य देवं स्वेधाम्नि तन्निवेदितमग्रदः अध्यात्मविशुद्ध्यर्थं सर्वकामार्थये तदा।
एतेन पूजाविधिना मासान् द्वादशायनं नीत्वा अधोपचरेत् साध्वे कार्तिके चरमेहने श्वाभूतेप उपस्पृश्य कृष्णौ अभ्यर्च्य पूर्ववत् पयः श्रुतेन सूयाचरुणा सह सर्पिषा भाकयज्ञविधानेन द्वादैश्वाहूधिपतिः आशिषः शिरसाधाय द्विजैः समीरिताः प्रणम्य शिरसा भक्त्या भुञ्जैद तदनुज्ञया आचार्यमग्रदः कृत्वा वाक्यदः सह बन्धुभिः दत्यान् पत्नी चरोः शेषं सुप्रजस्त्वं सुसौभगम् एतच्चरित्वा विधिवत्कृतं विभो अभीप्सितार्थं लभते पुमानिः श्रीद्वेददास्ताय लभते सौभगं श्रियं प्रजां जीवपतिं यशोगृहं कन्या च विन्देद समग्रलक्षणं वरं त्ववीराहदगिल्बिषागतिं मृदप्रजाजीवसुताधनेश्वरी सुदुर्भगा सुभगारूपमर्क्यं विन्देद्विरूपा विरुजा विमुच्यते य आमयावेन्द्रियकल्पदेहम् एतत्पडेन्नप्युदये च कर्मणि आनन्दतृप्तिः पितृदेवधाना तुष्टाः प्रयच्छन्ति समस्तकामान् होमावसाने हुदवुश्रीर्हरिश्च राजन्महन्मरुतां जन्म पुण्यं दिदेर्वृतं चापि इदं महत्ते ఇది శ్రీమద్భాగవతే మహాపురాణే వైయాసిక్యాం అష్టాదశసహస్ర్యాం పారమాంస్యాం సంవిధాయాం షష్ఠస్కందే పుంసవన వృతకథనం నామ ఏకోనవింశోऽధ్యాయः ఇది షష్ఠస్కందः సమాప్తः హరి ఓం తత్సత్. సద్గురు మహారాజ్ కీ జై.